பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்நாள் வரைக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்த முடிவுகளில் நம்மளால் ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடிஞ்சிச்சா, இல்லை அதை நம்ம பெற்றுக்கொள்ள தான் முடிஞ்சுதா? பழையபடியும் நம்ம ரொம்ப கஷ்டத்துக்குள்ளேயும் ரொம்ப ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு பூர்ணமான நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்ம அநேக பிரச்சனைகள்லையும் போராட்டங்களையும் நம்ம இருக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களோட பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அதாவது அவர் உங்களுக்கு போதிப்பார். எதை போதிப்பார்ன்னு சொன்னால், எது சரியா இருக்கு எது தவறா இருக்குன்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செவி கொடுக்க வேண்டும். நீங்கள் அதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். சும்மா சாதாரணமாக ஆண்டவர் நம்ம யார்ட்டையும் பேச போகிற கிடையாது. அவருக்கு நம்மக்கிட்ட எந்த காரியமும் சுயநலமாக நம்ம இப்படி செஞ்சால் அப்படி இருக்கணுன்றது. ஆனால் பிசாசுக்கு நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது, எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காண்டி உங்களுக்குள்ள 6 ஆலோசனைகளையும் உங்கள் நேரங்களை போக்கும்படியாக அநேக காரியங்களும் உங்கள் இடத்துல கொண்டு வரலாம். அவன் அப்படிதான் இந்நாட்கள் வரைக்கும் உங்களை பூர்ணமான நன்மையை பெறவிடாதபடி உங்களை திசை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். இதனால ஆண்டு உங்களுக்கு சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. அவர் உங்களுக்கு வழியை மட்டும் காட்டுறதில்ல, அந்த வழியில் நீங்கள் எப்படி நடக்கணும், அது எந்த இடத்துல நீங்கள் பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ஆலோசனையை அவர் கண்ணை உங்கள் மேலே வச்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு மட்டும் போகிற ஆண்டவர் இல்லை நம்ம ஆண்டவர். அதை எப்படி தக்க வச்சுக்கணுன்ற ஆலோசனைகளையும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் நம்மளோட சுய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து சுற்றி இருக்கிறவங்க மூத்தவங்களோட பேச்செல்லாம் கேட்டு நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாளில் ஆண்டோட சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல நிலையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதுக்குன்னு பெரியவங்க பேச்சு கேட்காதீங்க இல்லை, கர்த்தர் பெரியவங்க மூலியமாகவும் பேசுவார். ஆனால் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகணும். அதுதான் தேவ சமூகத்தில் அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு உறுதிப்படுத்தினான்னு சொன்னால் நீங்கள் அதை செய்யுங்க. ஆமென். இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்லவரை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுங்க. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் நாங்கள் எங்களோட சுய புத்தியின் மேல் சார்ந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே கரடு முரடான பாதைகளுக்குள்ளே கடந்து போய்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆண்டவரே, எப்போ மேடு வரும்னு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, பள்ளங்களில் போய் விழுந்து கிடக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, இந்த நாட்களில் எங்களோட வாழ்க்கையை திரும்பவும் எடுத்து கட்டும்படியாக, எங்களோட பிஸ்னஸை எடுத்து கட்டும்படியாக நீரும் உங்களுடைய கண்ணை எங்கள் மேலே வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துங்க. ஆண்டவரே, வழியை காட்டுங்கப்பா. பொருளாதார வசதியை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி, பொருளாதாரத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், அதற்காண்டி எப்படி செபிக்கணும், எப்படி நடக்கணுன்ற ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எங்களுக்கு ஞானமாக இருந்து நீங்கள் செயல்படுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தா கூட நாங்கள் அந்த ஞானத்தை வச்சு எங்கள் இஷ்டத்துக்கு யோசிக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானமாக நீங்கள் இருந்து எங்களுக்கு அந்த காரியங்களை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு தாவீது கேட்டான்ல ஆண்டவரே, தன் இடத்துல இருந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போனது பொழுது கூட ஆண்டவரே, ஆனால் அவன் உங்கள்கிட்ட கேட்டது, நான் இதை திருப்பி கொள்ளட்டுமா, நான் இதை திருப்பி கொள்வேனா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆண்டவரே, அது போல் ஆண்டவரே நாங்களும் கேட்குறோம்ப்பா. எங்கே விட்டோன்றதை எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. எதை எங்களுக்குள்ள மாற்றணுன்றதை எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. எங்களுக்கு உண்டான காரியங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கப்பா. நாங்கள் இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்து போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.